ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlogல காலிஃப்ளவர் 65 வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே பண்ணலாங்க. ரொம்ப மசாலா அந்த மசாலா இந்த மசாலா போகணுன்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணலாம். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேங்க. இது வந்து கொஞ்சம் நான் வந்து ஆல்ரெடி குக்கிங்க்கு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு தான் என்கிட்ட இருக்குது. இது வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பூவாக வந்து உடச்சி எடுத்துக்கலாம். கையிலேயே உடச்சி எடுத்துக்கலாம். முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் கத்தியில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த காலிஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து புழுக்கள் இருக்கும். ஸோ அதால் இதை வந்து நம்ம ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து கல் உப்பு கொஞ்சம் அப்புறம் மஞ்சள் போட்டு இதை வந்து ஒரு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50% குக் பண்ணால் போதும். அப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுலேயே வந்து பாதி 50% வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துடும். அதால் வேக வைக்கும் போது ஒரு பாதி அளவுக்கு பாதி காலிஃப்ளவர் வந்து வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. ஒரு 50% வெந்தால் போதும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு போட்டுட்டேன். ஸோ நான் அதை எடிட் பண்ண மறந்துட்டேன். ஸோ கல் உப்பு மஞ்சளும் போட்டுட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து ஒரு 50% குக் ஆகிட்டு வந்துருச்சு. பார்த்திங்கனாவே நல்லா தெரியும். ரொம்ப வேகலை, வந்து ஒரு 50% மட்டும்தான் வெந்திருக்கு. என்னால் தொடவே முடியல. இப்போது இந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபில்டர் யூஸ் பண்ணி வடிகட்டிக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு அழகாக வந்து காலிஃப்ளவர் மட்டும் தனியாக வந்து கரண்டிலேருந்து எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கரண்டிலே எடுத்து போட்டுட்டேன். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலிஃப்ளவர் 65 பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாங்க. ஈஸியாக பண்ணிவிட்டு நம்ம காஃபியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எல்லா காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா தண்ணியிலேருந்து அழகாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ கலருக்காக வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லைன்னா நார்மல் மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து இந்த ஸ்பூனில் போட்டிருக்கேன். அப்புறம் அதே ஸ்பூனில் நல்லா ஃபுல்லாக வந்து 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். ஸோ நான் கடலை மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா கூட நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவே சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து ரேசியம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடலை மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா அதில் 1.5 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவோ இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு கூட 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாதிக்கு பாதி சேர்க்கணும். அப்போ தான் வந்து கிறிஸ்பினஸாக இருக்கும். கடலை மாவு ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா வந்து பஜ்ஜி மாதிரி ஆயிடும். அதால் வந்துட்டு பாதிக்கு பாதி செய்யுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். எனக்கு கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன். ஸோ பாதிக்கு பாதி நான் சேர்த்துருப்பேன். ஒரு 3 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துருப்பேன்னா ஒரு 1.5 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டேன். இதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே புளியாதீங்க. புளிப்பு சுவை அதிகமாச்சுன்னா நல்லா இருக்காது. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பெருசாக வேறு எந்த மசாலாவும் இது கூட சேர்க்கல. கரம் மசாலா சேர்க்கல, இல்லை வேறு எந்த சிக்கன் 65 மசாலா சேர்க்கல. எதுவுமே சேர்க்காமையே ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. அதால் தான் நான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் வீட்டில் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோடய குட்டி பையன் கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நம்ம நல்லா சூடாகிட்டு போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சுட வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒன்றா வந்து காலிஃப்ளவர் போட்டுட்டு பொரிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப காலிஃப்ளவர் சேர்க்காதீங்க. 2 பேட்ச் 3 பேட்ச் உங்கள் காலிஃப்ளவர் எந்த குவான்டிட்டியில் வச்சுக்கிங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக கருவேப்பிலை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வாசனமாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து நீங்கள் மிளகுத்தூள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் குட்டி பையனுக்கு கொடுக்கணுன்றதால மிளகுத்தூள்லாம் சேர்க்கல. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நான் அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில் எந்த மசாலாவும் வாங்க முடியாத போது இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு காலிஃப்ளவர் 65 வந்து ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.